இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய ராசியவே பார்க்கிறார். அதாவது மீன ராசியவே பார்க்கறதுனால மிகப்பெரிய அளவுக்கு தொழில் முன்னேற்றங்களை கொடுக்க போறார். தொழில்ல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ண போறாரு இந்த காலகட்டம். நீங்க கான்ட்ராக்ட் உத்தியோகத்துல இருக்கிறீங்கனாலும் சரி, ஒரு தொழில் ரீதியாக இருக்கிறீங்களாலும் சரி, உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் நல்ல அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறல, கிட்டத்தட்ட எனக்கு 30 வயசு ஆச்சு, இன்னும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த 45 நாட்கள் குரு அதிசார பயிற்சி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். குரு அதிசாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, குரு பகவான் இந்த வருஷம் அதாவது 2025 மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வந்தார். அந்த பயிற்சியாகி ஒரு வருடத்திற்கு அவர் அந்த ராசியிலேயே இருக்கணும். அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன் பிட்வீன் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு அவர் அடுத்த ராசிக்கு பயிற்சியாகி போறதுதான் குரு அதிசார நிலை அப்படின்றது சொல்றோம். இந்த குரு அதிசாரம் பெறும்போது அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று 45 நாட்களுக்கு போறார். உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த பயிற்சியை அடைகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு 12வது மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை அந்த கடக ராசியிலேயே இருக்கிறார். இந்த கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார்? ஏன்னா குரு உச்சம் பெறும்போது ஒரு மாதிரியான பலன்கள், அதாவது நிறைய பேர்களுக்கு நிறைய நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அவருடைய சுப பார்வை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்க போகுது. அதனால இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுகளையும் குரு பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களையும் மாற்றத்தையும் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மீன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதியும் கூட. இந்த ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருந்தாரு. அதனால ஜென்ம சனின்றது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகளை இந்த மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்கல. இருந்தாலும் அந்த ஜென்ம சனி சின்ன சின்ன ஒரு பாதிப்புகளை தொழில் ரீதியாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்குது. நிறைய மீன ராசி என்பர்கள் அந்த ஜென்ம சனியின் காலகட்டத்துல விரய சனியிலேயே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நேரம், வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இந்த மீனராசி அன்பர்கள் பெற்றிருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு அதிசாரமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உச்சபட்ச ஒரு வாழ்க்கை பயணத்தை கொடுக்க போகுது. இந்த 45 நாட்கள்ல நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டம். உங்களுடைய வேலையில ஒரு சின்னதா ஒரு மாற்றங்கள் செய்ய போறீங்க. நிறைய பேர் வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த அக்டோபர் மாசத்துல வேலையை விட்டுட்டு புதிதான ஒரு வேலையை தேடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே இப்ப கிடைக்கக்கூடிய வேலையெல்லாம் கிடைச்சிடும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருவாரு. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா திரும்பியும் அவர் ரிட்டர்ன் பேக் 4ஆம் இடத்துக்கு தான் வர்றதுனால கண்டிப்பாக அந்த வேலை மாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்பதான் நீங்க நினைச்சு பாப்பீங்க, நம்ம எத்தனை நாள் வரைக்கும் இந்த வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுட்டோமே, நம்ம ஏன் இதை முதல்லயே யோசிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு புது சிந்தனைகளை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய ராசியவே பார்க்கிறார். அதாவது மீன ராசியவே பார்க்கறதுனால மிகப்பெரிய அளவுக்கு தொழில் முன்னேற்றங்களை கொடுக்க போறார். தொழில்ல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ண போறார். இந்த காலகட்டம் தொழில்ல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களின் அளவை அதிகரிக்க போறார். இது நாள் வரைக்கும் வாடிக்கையாளர்களே இல்ல, தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகள் கூட நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் அந்த தொழில் ரீதியான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு
குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் திருமணமாகி 3 வருடம் 2 வருடம் ஏன் 4 வருடம் ஆன தம்பதிகளுக்கு கூட இப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரம். இந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட 45 நாட்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முறையில குழந்தை பாக்கியம் ஏற்படும் சொல்றவங்களுக்கும், அடுத்து இயற்கையா முறையில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த குழந்தை பாக்கியத்தை அந்த குரு பகவான் முழுமையாக கொடுக்க போறார். இதனால் வரைக்கும் அந்த ஜென்ம சனியாக இருந்த அந்த சனி பகவான் இந்த தடையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த குருவின் சுப பார்வைப்பட்டு உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை ரீதியான பதவி உயர்வுகள், யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்களோ உங்களை ஒரு கீழ்த்தரமான ஒரு சூழ்நிலைக்கு அந்த அரசாங்கத்துல உங்களை தள்ளி இருப்பாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் வேலை செய்துட்டு இருந்த அந்த ஒரு டிபார்ட்மெண்டே வேற, இப்ப வேலை செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டே வேற. அந்த அளவுக்கு உங்களை டீக்ரேட் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த உச்சம் பெற்ற அந்த குருவினுடைய அதிசார பயிற்சி மீண்டும் உங்களுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நேரம். அது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் சரி, நீங்க கான்ட்ராக்ட் உத்தியோகத்துல இருக்கிறீங்கனாலும் சரி, ஒரு தொழில் ரீதியாக இருக்கிறீங்களாலும் சரி, உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் நல்ல அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால, உத்திரட்டாதியினுடைய ராசி அதிபதியும் சனி பகவான் தான். அதனால குருவினுடைய சுப பார்வை பெற்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்து அந்த சனி பகவானுடைய இன்னொரு ராசியும் அந்த மகர ராசி, அந்த ராசி 11ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பாக்குறதுனால கண்டிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மறு திருமண வாழ்க்கை அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கை முறிந்து உங்களுக்கு 2 வருடங்களாயும் அதை பத்திலாம் நீங்க எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இப்போ ஒரு மறு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தருணமாகவும் தான் இருக்க போகுது. இந்த ராசியில இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு அதிசார பயிற்சி முழுமையாக கொடுக்க போறார். தொழில் தொடங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 45 நாட்கள்ல எப்படி மேடம் நான் தொடங்க முடியும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சும்மா சாதாரண நபர்கள் கிடையவே கிடையாது. எதையுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதனால அவர்கள் செய்த அந்த ஃபியூச்சர் பிளான் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 7.5 சனி நடக்குதே மேடம், அப்போ எங்களுக்கு அதுல இருந்து பாதிப்புகள் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த குரு பார்வை பார்க்கிறார். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசியை பார்க்கிறார், அடுத்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் அந்த குருவினுடைய பார்வை முழுமையான ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு, ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குரு பகவான் திருமண தடைகளை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறல, கிட்டத்தட்ட எனக்கு 30 வயசு ஆச்சு இன்னும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், இந்த திருமண வாழ்க்கையினால நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த 45 நாட்கள் குரு அதிசார பயிற்சி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா சில ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் உண்டான ஒரு அமைப்பை இந்த குரு உச்சம் பெற்ற குரு மிக பெரிய அளவுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. வெளிநாட்டுல நீங்க PR வாங்காம இருக்கிறீங்க, உங்களுக்கு அங்க கிரீன் கார்டு கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை நீங்க செய்யும்
செய்யும் போது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.